ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர்தான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக ஆண்டவருக்கு நாம் துதிகள் செலுத்துவோம். கர்த்தர் தம்முடைய ஓய்வு நாளாகிய 7ஆம் நாளை அவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்வது போல, அவர் ஆசீர்வதித்த 7ஆம் நாளாகிய இந்த ஓய்வு நாளை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்களாக இந்த நாளில் அவருடைய ஆலயத்திலே வந்து நாம் அவரை ஆராதிக்கும் கிருபை தேவன் நமக்கு தந்திருப்பதற்காக நாம் அவருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் நன்றியும் நாம் சொல்லுவோம். உலகம் முழுவதும் இருக்கிற கர்த்தருடைய சபைகளிலே வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற இந்த வேளையில் தாமே நாமும் இந்த முதல் சௌராஷ்டிர தேவாலயத்திலே சபை மக்களாய் விசுவாசிகளாய் கூடி ஜீவனுள்ள தேவனை துதித்து பாடவும் ஆராதிக்கவும் அவருக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்தவும் அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் தேவன் நமக்கு தந்துக்கிற கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு அநேகருக்கு இந்த பாக்கியம் இல்லை. தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியாத அநேகர் உண்டு. ஆனால் கர்த்தரோ கிருபையாய் இரக்கமாய் உங்கள் மீது வைத்து தம்முடைய அன்பின் நிமித்தமாய், இரக்கத்தின் நிமித்தமாய், கிருபையின் நிமித்தமாய் தேவன் நமக்கு ஜீவனை தந்து அவரை பணிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். முழு மனதோடு கூட நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்துவோம். தகப்பனே, இந்த வாரம் முழுவதுமாய் நீர் என்னையும் எங்களையும் நடத்தும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த வாரம் முழுவதுமாய் உம்முடைய கிருபை இருக்கட்டும் சொல்லி அவரை நோக்கி பார்ப்போம். வருகின்ற வாரம் முழுவதுமாய் அவருடைய சமூகம் நம்மோடு கூட வரும்படியாய் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். வருகின்ற வாரமானது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கையில, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற வேளையில, கர்த்தருக்குரிய எல்லா விதமான காரியங்களில நாம் வளர்வதற்கு கிருபை செய்யும்படியாய் அவரையே நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நாளில் ஒவ்வொரு பகுதியிலும் பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களோடு இடைப்படும்படியாக, நம்மோடு இடைப்படும்படியாக அவரை நோக்கி நாம் பார்ப்போம். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்ற வார்த்தையின்படியே நாம் பாடுகிற பாடல்கள் ஆவியோடு பாடவும் கருத்தோடு பாடும்படியான கிருபை தேவன் தரும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். இதனாலே அவரை துதிக்கும்படியாக, அவரை துதித்து ஆராதிக்கும்படியாக நம்முடைய நாவின் கட்டுகளை தேவன் அவிழ்த்து விடும்படியாய் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தும் போது, துதிகளை செலுத்தும் போது நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோம் அல்லவா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள் என்ற வார்த்தையின்படியே தேவன் நம்மை ஏற்படுத்துகிற நோக்கத்தை அறிந்தவர்களாய் நாம் அவரையே நோக்கி நாம் பார்ப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நாளுக்காக, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக, மன மகிழ்ச்சி நாளுக்காக, கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை உமக்கு பிரியமுள்ள ஆராதனையாக இருக்கும்படியாக நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னமானது எங்களையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த ஆலயம் முழுவதுமாய் உம்முடைய வஸ்திர தொங்கலால் நிரம்பியிருக்கும்படி நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய சரீரம், எண்ணங்கள், சிந்தனை எல்லாவற்றையுமே கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக, சிலுவைக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. சத்தமார் அல்லேலூயா. சில பாடலில் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறவங்க அல்லேலூயா. நம்முடைய ஆராதனையின் ஆரம்ப பாடலாக மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடே இருப்பதால் குறையில்லையே குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். யாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடப்போகிறோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடே இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் குறையில்லையே குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். எனக்கு குறையில்லையே குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலம் தருகின்றார். உற்சாகமாய் சொல்லுமா. ஆத்துமா தேற்றுகிறார், புது பலம் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகின்றார். குறையில்லையே குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். எனக்கு குறையில்லையே குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார், எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். எனக்கு குறையில்லையே குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். எனக்கு குறையில்லையே குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அவர் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம். எனக்கு குறையில்லையே குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். எனக்கு குறையில்லையே குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். உள்ளுள்ள இடங்களிலே
இளைப்பாற செய்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை இளைப்பாற செய்கின்றார். அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினமும் என்னை நடத்துகின்றார். அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினமும் என்னை நடத்துகின்றார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், எனக்கு குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆத்துமா தேற்றுகிறார். ஒவ்வொரு நாளும் எப்படியா? புது பலன். இன்னைக்கு எல்லாரும் எத்தனை பேர் புது பலனத்தோட வந்திருக்கீங்க? அல்லேலூயா. அவர் நாமத்தின் நிமித்தம் அவருடைய பாதையில எப்படியா நித்தமும் நம்மளை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. ஏப்ரல் மாதம் தொடங்கி 11 நாட்கள் தேவன் நித்தமாய் அனுதினமும் நேர்த்தியாய் நம்மளை நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது அடிப்படையாய் சொல்லுகிறது, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். அவருடைய நன்மை தயவு ஒவ்வொரு நாளும் நம்மளோடு கூட வரும். அல்லேலூயா. மறுபடியும் பாடலாம். 2 ஸ்டான்ஸ் உற்சாகமாய் நாம் பாடப்போகிறோம். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை நோக்கி எனக்கு புது பலன் கொடுத்தீரேன்னு சொல்லி நாம் கரங்களை தட்டி பாடப்போகிறோம். உற்சாகமாய் பாடலாமா? சின்ன பிள்ளைங்க எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி. ஆத்துமா தேற்றுகிறார், எனக்கு புது பலன் தருகின்றார். என் ஆத்துமா தேற்றுகிறார், எனக்கு புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். எனக்கு குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அவர் கிருபை என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அவர் கிருபை என்னை தொடரும். அவருடைய நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் எனக்கு குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், 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 எனக்கு குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை பாடப்போகிறோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அவர் ஏசப்பா நம்மளோடு கூட இருக்கும்போது என்னாலும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நல்ல கரங்களை தட்டி நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. நான் தோற்று போவதில்லையே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா, தோல்வி எனக்கில்லையே, எனக்கு தோல்வி இல்லை, நான் தோற்று போவதில்லையே. ஏசப்பா, நீர் என்னோடு இருக்கும்போது நல்ல கரங்களை தட்டி என்னாலும் வெற்றி வெற்றியே. அறிக்கையிட்டு சொல்லுமா, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், அந்த சாத்தானை ஜெயித்திடுவேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சதிகளை முறியடிப்பேன், எதிரியான சாத்தானை ஜெயித்திடுவேன். கரங்களை அசைத்து ஹல்லேலூயா 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 உற்சாகமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஏசப்பா, நீர் என்னோடு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நல்ல உற்சாகமாய் சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சொல்லுவோமா, சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அவர் அபிஷேகம் எனக்குள்ளே, கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. சொல்லுங்க, மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிறிஸ்து எனக்கு ஜீவன், ஆமென். சாவனுக்கு ஆதாயமே. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவா, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. எத்தனை பேர் சொல்றீங்க, தோல்வி எனக்கில்லையே, நான் ஒரு நாள் தோற்று நான் போக தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு நீர் என்னோடு இருக்கும்
போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நம்மளுக்கு வெற்றி கொடுக்கிற தேவன். நீர் என்னோடு ஆமென். இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா. அல்லேலூயா. அழகாய் சொல்லுகிற தோல்வி எனக்கில்லையே, நான் ஒரு நாளும் தோற்று போவதில்லையே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், எல்லா சதிகளை முறியடிப்பேன். சாத்தானை எத்தனை பிரச்சனைகள் எத்தனை காரியங்கள் வந்தாலும் நம்முடைய தேவன் யார் இருக்கார்? நம்முடைய தேவன் கூடவே இருக்கிறார். அதான் நீர் என்னோடு கூட இருக்கும்போது என்னால் எனக்கு வெற்றி சிறக்கிற தேவன். நாம் அடுத்த ஒரு பாடலை பாடலாம். பயமில்லையே பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதால் எதிர்கால பயமில்லையேன்னு சொல்லி நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாடப்போகிறோம். இருப்பதால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் கேடகம் நீ மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர் மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் என் கீதமுமானீர் என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானீர் என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்தீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்தீர். சொல்லுமாம். கேடகம் நீர் மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர் மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் நல்ல மேய்ப்பன் என் முன் செல்வீர், பசுமையாக நடத்திடுவீர். என் நன்மைப்பன் நீர் என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வீர். கேடகம் நீர் மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர் மகிமையும் நீர்,
நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் கீதமுமானீர், என் இரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் நல்மேய்ப்பர் நீர், எப்பொழுதும் என் முன்பாக செல்கிறீர், பசுமையாக நடத்திடுவீர். நாம் யாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று நம்ம சில நிமிடங்கள் ஆராதிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். வாய்களை விரிவாய் திறந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மையின் நேர்ந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அமைதியாக இருக்கிற வேலையல்ல, வாய்களை விரிவாய் திறந்து சத்தமாக இயேசுவே மக நன்றி சொல்லுவோமா? அப்பா மக நன்றி சொல்லுவோமா? ஏசப்பா மக நன்றி சொல்லுவோமா? அப்பா என்று அழைக்கத்தக்க புத்திர ஆவியில் தந்திரேன்னு சொல்றாரே தகப்பனே மக நன்றி சொல்லுவோமா? அந்த அதிகாரத்தை அப்பா தந்திரே மக நன்றி. பிள்ளை என்ற அதிகாரத்தை ஆண்டவரே எங்கள் தந்திரே நாங்கள் நன்றியோடு அப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுவோமா? அப்பா மக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி 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 இயேசுவே மக நன்றி ராஜா. சர்வ வல்லவரே மக நன்றி ராஜா. தேவா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு என்னாலும் எங்களுக்கு வெற்றி தருகிறீர். நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you அப்பா. Thank you Jesus. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி நாம் விடுதலையோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம். யாரும் மௌனமாய் இருப்பதற்காக நம்ம வரல. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து சத்தத்தை உயர்த்துங்க. நன்றி நன்றி. இங்க நம்ம சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம், அவரை துதிக்கலனா நம்ம பரலோகத்துல எப்படி துதிக்க முடியும்? நன்றி ராஜா. இன்னும் சத்தம் பத்தல, இன்னும் சத்தமாய் அவரை கரங்களை உயர்த்தி அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட வந்தீரே உமக்கு நன்றி அப்பா. யெகோவா நிசியே, எங்களுக்கு என்னாலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வமே அப்பா ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் தேவன் எங்களை அப்பா எங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணிரே உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி ராஜா. அப்பா இந்த ஏப்ரல் மாதம் துவங்கி 11 நாட்கள் கண்ணின் மணி போல எங்களை வழிநடத்தி வந்தீரே. ஒரு குறைவில்லாமல் எங்களை வழிநடத்தி வந்தீரே. நல்ல ஜீவனை பாதுகாத்து கொண்டீரே. உம்முடைய கிருபை எங்களை பாதுகாத்து கொண்டதே. ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தியதே உமக்கு நன்றி அப்பா. அன்றைக்கான தேவையை நீர் சந்தித்தீரே. உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. ஸ்தோத்திரப்பா. எங்கள் கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்து தந்தீரே. உமக்கு நன்றி அப்பா. ஒரு குறைவில்லாமல் இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு நீர் வழிநடத்தி செல்கிறீரே. உமக்கு நன்றி ராஜா. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து இந்த நாள் வரைக்கும் நல்ல ஒரு சுகத்தை கட்டளையிட்டீரே, பலத்தை கட்டளையிட்டீரே அப்பா. ஒவ்வொரு வாரமும் தவறாமல் அப்பா நாங்கள் ஆராதனையில் பங்கு கொள்ள கிருபை தருகிறீரே. உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you அப்பா. Thank you thank you thank you thank you thank you ராஜா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன்குறித்த எதையுமே எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம்.
ஆமென். அப்பா உமக்கே ஆராதனை. ஆமென். என் உயிருள்ள நாளெல்லாம் நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து காலை தோறும் கண்ணோக்கி அவரை போல விசாரிக்கிற தேவன் யாரும் இல்லை. நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கின்றேன். உமக்கே ஆராதனை. ஆமென். என் உயிருள்ள நாளெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உமக்கே ஆராதனை. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை அப்பா. என் உயிருள்ள நாளெல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் கரங்களை உயர்த்தி அப்பா உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணித்தேன். சொல்லுமா. என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். எல்லாரும் கண்களை மூடி அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். ஆமென் ராஜா. என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. என் உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க
உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இப்படியாய் சொல்லுகிறது, தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. நாம் உருவாகும் முன்னமே நம்மளை தெரிந்து கொண்ட தேவன். நல்ல கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? நம்முடைய தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்னமே நம்மளை தேவன் தெரிந்து கொண்ட தேவன். நீர் இப்படியாய் வளர்ந்து வந்து எனக்காக நீர் இப்படியாய் இருப்பேன் என்று உருவாகும் முன்னே சொன்னதே. நாம் யாவரும் சேர்ந்து பாடப்போகிறோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி. கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? தாயின் கருவில் தேடி வந்தீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே, தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே, தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே, தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அவரை போல அன்பு காட்ட தேவன் யாரும் இல்லை, அவரை போல இரக்கம் உள்ளவர் யாரும் இல்லை, அவரை போல கிருபை பொருந்தியவர் உலகத்தில், அவரை போல தயவு குறைந்த தேவன் யாருமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போது எவ்வளவு அருமையாக எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. நன்றி ராஜா. நாட்கள் வேகமாய் செல்கிறது. தேவன் நம்மளை அப்படியாய் நடத்துகிறே தேவன் நடத்திக் கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும். நன்றி 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 ராஜா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நம்மளுக்கு எந்த ஆசீர்வாதமும் எல்லாம் வரணும்னா பரத்தில் இருந்து மாத்திரம்தான் வரும். வேறு எங்கேயும் நம்மளுக்கு வராது. நம்ம எல்லாரும் ஒரு புதிய பாடலை பாடப்போகிறோம். கரத்தில் இருந்து வருமே, அவருடைய கரத்தில் இருந்து நாம் எதிர்பார்க்கும் நன்மைகள் உயர்வுகள் எல்லாம் எங்கிருந்து தானா? கரத்தில் இருந்து தான். நாம் கர்த்தரை நோக்கி நாம் பாடப்போகிறோம். நீங்க கேளுங்க, எனக்கு நன்மைகள் வேணும்ப்பா, எனக்கு நல்ல ஒரு உயர்வு வேணும். நீங்க எனக்கு என்ன ஈவு கொடுக்க காத்திருக்கிறீங்களோ எல்லாமே அவருடைய கரத்திலிருந்து மாத்திரம்தான், அவருடைய கரத்திலிருந்து மாத்திரம்தான் வரும். கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்துவோமா? எத்தனை பேர் வாஞ்சையோடு கேட்க போறீங்க? எத்தனையோ பேருக்கு நிறைய தேவைகள் இருக்கு. ஆனா கர்த்தர் அறிவார். இந்த இடத்துல தேவன் நம்முடைய மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார்.
உங்களை அவர் காண்கிற தேவன். Hallelujah. நம்மை அவர் காண்கிற Thank தேவன். you, Jesus. Thank you, இந்த Jesus. Thank you, ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற Jesus. எல்லா ஜெபத்திற்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளாய், அவருடைய செவிகள் கவனிக்கிறவர்களாய் இருக்கிறது. Amen. நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எதை நோக்கி நீங்க காத்திருந்து ஜெபம் பண்றீங்களோ தேவன் தருவார். அது எப்படி தருவாரா? பரத்திலிருந்து, அவருடைய கரத்திலிருந்து மாத்திரம்தான் வரும். நம்ம நினைக்கிறோம் இந்த மனிதன் எனக்கு உதவி பண்ணுவான், இவர் எனக்கு உதவி செய்வான். இல்லை, அவரை நோக்கி அவருடைய கரத்தை பாருங்க. நம்ம கண்ணை மூடினாலே தேவனை பாருங்க, சிங்காசனத்தை வீற்றிருக்கிற தேவனை பாருங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய ஆணி பாய்ந்த கரத்தை நோக்கி பாருங்க. அவருடைய கரத்துல இருந்துதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். வானத்தின் பல கனிகளை திறந்து அவர் கொடுப்பார் என்றால் அவர்கிட்ட மாத்திரம் தான் நம்ம கேட்கணும். எதிர்பார்க்கும் நன்மைகள் உயர்வுகள் எல்லாம் கரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகள் எல்லாம் கரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் உயர்வுகள் எல்லாம் கரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. 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 கரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. இழந்ததிலும் சிறந்தது பரத்திலிருந்து வருமே. இருமடங்காய் வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. இழந்ததிலும் சிறந்தது பரத்திலிருந்து வருமே. இருமடங்காய் வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. இழந்ததிலும் சிறந்தது அவருடைய பரத்திலிருந்து வரும். அது எப்படி வரும்னா இருமடங்காய் வரும். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அவன் அறுவடை. அதே மாதிரிதான் விசுவாசத்தோடு நீங்க சொல்லுங்க, இழந்ததிலும் சிறந்தது பரத்தில் இருந்து வரும். அது எப்படி வரும்? 2 மடங்காய் வரும். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? என்னுடைய தேவன் 2 மடங்காய் வருமே, அவருடைய கரத்தில் இருந்து வருமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாட போகிறோம். இழந்ததிலும் சிறந்தது பரத்திலிருந்து வருமே. இருமடங்காய் வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. இழந்ததிலும் சிறந்தது பரத்திலிருந்து வருமே. இருமடங்காய் வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. பரத்திலிருந்து 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 வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. பரத்தில் லேலுயா 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 லேலுயா
Jesus. பரத்திலிருந்து இருமடங்காய் வருவதற்காக நன்றி Jesus. நன்றி இயேசுவே, நன்றி எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு அப்படியாய் தேவன் கொடுக்க போவார் என்று விசுவாசத்தோடு கூப்பிடுங்க. நன்றி இயேசுவே, இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே என்று தகப்பனே எதிர்பார்த்த நன்மைகள் ஈவுகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து வரப்போவதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு இந்த வேளையில் அப்பா உம்முடைய ஆராதனையில் பங்கெடுத்துக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அருமையான பாடல் வரிகள் நாங்கள் பாடணுமே, இழந்ததிலும் சிறந்தது அப்பா உம்முடைய பரத்திலிருந்து வரும் அப்பா, அதுவும் 2 மடங்காய் வரும் என்று தகப்பனே அப்பா நாங்கள் பாடினது போல விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமூகத்தில் காத்திருக்க ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் இழந்திருக்கலாம், ஆனால் அந்த இழந்ததையே நினைத்து ஆண்டவரே அப்பா தகப்பனே வாழ்க்கையை கசப்பாக்கி கொள்ளாதபடியாக நாங்கள் இழந்ததிலும் சிறந்தது உம்முடைய கரத்திலிருந்து வரப்போவதற்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி ஆண்டவரே நாங்கள் உம்மை பாடி மகிழ்ந்து உம்முடைய வேதங்களை வாசித்து தியானித்து எங்களுடைய அன்றாட பணிகளிலே அப்பா ஜெப சிந்தையோடு துதி சிந்தையோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து வர ஆண்டவரே நீர் பாராட்டுகிற கிருபைகளுக்காக அப்பா இரக்கங்களுக்காக அப்பா நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய அன்பு பெரியது ராஜா, உம்முடைய இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது என்று ஆண்டவரே நாங்கள் பாடணுமே. ஆம் ராஜா, இழந்த அந்த சின்ன காரியத்துக்காய் நாங்கள் தகப்பனே கலங்காதபடியாக உம்முடைய இரக்கங்கள் பெரியது. ஆகவே நாங்கள் 2 மடங்காய் இழந்ததிலும் சிறந்ததாய் பெற்றுக்கொள்ள போவதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நாங்கள் நன்றியோடு அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வாசிக்க போகிறேன் வேத வாக்கியங்களுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். காணிக்கையின் பகுதிக்காகவும் நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜன். அப்பா தகப்பனே உம்முடைய வார்த்தையின் பகுதிக்காக உம்மை துதிக்கிறோம். தாசரை மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாரும் எழுந்து நிற்கலாம். சங்கீதம் 126 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். கோகிலக்கா முன்பாக வந்து சங்கீதம் 126 சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க நம்மளுக்கு உதவி செய்வார்கள். யாரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். சங்கீதம் 126 சங்கீதம். சங்கீதம் 126 1 முதல் 6 வரை. ஆரோக்கான சங்கீதம். சீயோனில் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பவும் சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நம் மகிழ்ந்திருக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். எல்லோரும் சேர்ந்து நாம் யார் அமர்ந்து கொள்ளலாம். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். கீர்த்தனா அவர்கள் முன்பாக வந்து வாசிக்கும்படியாக கேட்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரைக்கும் கீர்த்தனா அவர்கள் முன்பாக வந்து வாசிப்பார்கள். உபாகமம் 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. உபாகமம் 30ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 10 முடிய. நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமுமாகிய இந்த காரியங்களெல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்திவிடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும்போது நீ உன் இருதயத்தில்
சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி, இன்று நான் உனக்கு கற்பித்திருக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்தி கொண்டிருந்தாலும், உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கேயிருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரித்திருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் சுமர பண்ணுவார். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, நான் இன்று உனக்கு கற்பித்திருக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வார். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும்போது, கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். ஆமென். நாம் யாரும் எழுதினிருக்கலாம். சௌராஷ்டிர மொழியிலே ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை செலுத்தலாம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்ற பாடலை சௌராஷ்டிர மொழியிலே நாம் பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துவோம். கொப்பிம் சந்தோஷு மொக இயேசு தேராசி ஸ்துதிக்கெரு ஸ்துதிக்கெரு ஸ்துதிக்கெல்லே பிரவுமி. கொப்பிம் சந்தோஷு மொக இயேசு தேராசி கொப்பிம் சந்தோஷு மொக இயேசு தேராசி స్తుతికేరు స్తుతికేరు స్తుతికెల్లే రౌమి స్తుతికేరు స్తుతికేరు స్తుతికెల్లే రౌమి హల్లెలూయా ఆనందము హల్లెలూయా ఆనందము హల్లెలూయా ఆనందము హల్లెలూయా ఆనందము స్తుతికేరు స్తుతికేరు స్తుతికెల్లే రౌమి స్తుతికేరు స్తుతికేరు స్తుతికెల్లే ರವುಮಿ ಉನ್ನತ ದೇವುಗೆ ಹಾದುಗೆ ನೀಡ ಕೊಬ್ಬಿಂ ಬಸಿರವು ಉನ್ನತ ದೇವುಗೆ ಹಾದುಗೆ ನೀಡ ಕೊಬ್ಬಿಂ ಬಸಿರವು ಸರ್ವಶಕ್ತಿ ದೇವುಗೆ ಪ್ರಸನ್ನಂ ಮೊಗ ಕೊಬ್ಬಿಂ ಚಲ್ತಕೆರೈ ಸರ್ವಶಕ್ತಿ ದೇವುಗೆ ಪ್ರಸನ್ನಂ ಮೊಗ ಕೊಬ್ಬಿಂ ಚಲ್ತಕೆರೈ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಆನಂದಮೋ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಆನಂದಮೋ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಆನಂದಮೋ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಆನಂದಮೋ స్తుతికేరు స్తుతికేరు స్తుతికెల్లే రవుమి స్తుతికేరు స్తుతికేరు స్తుతికెల్లే రవుమి దేవుಗೆ ರೆಕ್ಕೆಮು ಭದ್ರಂ ಕಂಡ್ರವುಮಿ ಏಮೊಗೋ ಶೀಲನು దేవుಗೆ ರೆಕ್ಕೆಮು ಭದ್ರಂ ಕಂಡ್ರವುಮಿ ಏಮೊಗೋ ಶೀಲನು ദേവുകെ വത്താൻ ഒന്നും ധായി ധാത്രികൾ ജേടയി
ದೇವುಗೆ ವತ್ತಾನ್ ಮೊಣ್ಣುಂ ರಾಯಿ ಧಾಕ್ಸಿಗಿಲ್ ಜೇಡಯಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಆನಂದಮೋ 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 ಸ್ತುತಿಗೇರು ಸ್ತುತಿಗೇರು ಸ್ತುತಿಗೆಲ್ಲೆ ರವುಮೀ ಸ್ತುತಿಗೇರು ಸ್ತುತಿಗೇರು ಸ್ತುತಿಗೆಲ್ಲೆ ರವುಮೀ ಸ್ತುತಿಗೇರು ಸ್ತುತಿಗೇರು ಸ್ತುತಿಗೆಲ್ಲೆ ರವುಮೀ ಸ್ತುತಿಗೇರು ಸ್ತುತಿಗೇರು ಸ್ತುತಿಗೆಲ್ಲೆ ரவுமீ. காணிக்கை ஜெபம் சித்தர்மாமா முன்பாக வந்து ஜெபிக்கும்படியாக இருக்கிறேன். இயேசுவே கத்தாவே சோத்திரம் இயேசுவே நாமத்தில் கேட்குறோம் பரலத்து தகப்பனே எல்லா மக்களையும் பாதுகாத்து வழி நடத்துங்க. அதுக்காண்டி நன்றியா 5-10 கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் பெருக பண்ணுங்க ஆண்டவரை. இயேசுவே உங்கள் சித்தம் எல்லாமே எதுவுமே நடக்காது ஆண்டவர். இயேசுவே நாமத்தில் கேட்குறோம் பரலத்து தகப்பனே. இரண்டாம் வேத பாடம் சௌராஷ்டிர வேத பாடம் வாசிக்க கேட்போம். எஸ்தர் ஜாஷ்வா அவர்கள் முன்பாக வாசிப்பார்கள். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 17 முடிய. யோபு 42ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 17 முடிய. இரண்டாம் வேத பாடம் சௌராஷ்டிரா வேத பாடம் யோபு 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. யோபு ತಿಂಜಲಿಸು ಅಧಿಗಾರು ಸಾಧು ವಸನಂಡ್ರಿ ಶತ್ರು ವಸನಂಲಿಂದು ಯೋಬುಗೆ ತೀರ್ಮಾನ್ ತೆಪ್ಪೋ ಯೋಬು ಭಗವಾನ್ ಜೋಲ್ ಸಂಗೆ ಜವಾಬ್ ಸೆತ್ಲ ಭಾಷಾನ್ इसनी योबु जोल भगवान वत्तकेरी मुसड फलचो देमानियन एलिपास जोल भगवान संगे वत्तान मी तोर होल्लकिन तोर दी सिंगदीन होल्लो राकन से कामनदी मोर सेवगन योबु सोन तुम्ही मोग कुर्ची सरकगन वत्तकेरियानी ते हालिम अत्तो तुम्ही 7 गोरुनुकिन 7 मेडी बेंडुनु खल्लीजी योबुक देखुवो तुम्ही केर पापनु कोपिली तगन बलि देवो मोर सेवगन योबु तुमरा कुर्ची प्रार्थना करे तेग प्रार्थना मी ऐकी जवाब दो तुम्ही बुद्धि नीस्त चलते के लिए क्रियानुक तगधानु मी तुमको दंडन देना तिसोस देमानियन एलिपास सुगियन पिल्सात नागमातियन सोपार मेनस्तेनो भगवान के आकन धानु केरियास भगवान योबु के प्रार्थना ऐकी जवाब दियास भगवान के आशीर्वाद योबु अबुल दीन सिंगनी कुर्ची प्रार्थना कर फलचो भगवान योबु के अस्की संबंधन फिरी दी आशीर्वाद केरियास मुल्लो सोमर अतो दी कितक तेग आशीर्वाद केरियास फलचो योबु के भाई बहनानगिन सिंगदीन योबुक शास्ता व्यास तेग सेंदो बिसी संदोस्कन जमन गयास भगवान योबुक हिंसा करा भगवान योबुक हिंसा के हाल तेले दीन सिंगदीन तेगा आश्वास करियास तेन योबु जोल रुपा कासक दियास तेगा सेंदो मुद्दी घलियास इसनी योबु के जीवनमुक भगवान मुल्लो समर अत अंगुन वेन आशीर्वाद करियास तेगो 14 ससर बेंडुनगिन 100 ससर मुयिनगिन 100 गोरुनगिन 100 बेलगदन होदेस योबुक 7 बेडानगिन 3 बेडिन उजियास बेलट बेट की यमीमा मेनिगिन दिवा बेट की गेत्सिया मेनिगिन थिनवा बेट की कैरानाप मेनिगिन नाव थवेस तेल्ले देशुम योबुगे बेडिन सोन सिंगार कोन्निन होदियानी योबु अबुल बेडाक दियसोन बेडिनुक मेल्ली आस्तिनुक दियस फलचो योबु 100 सलिस वर्षु जीवेस योबु 4 दोर्नु लेंगु जीवी अबुल पिल्ललनिकिन
పిల్లలకి సంతోష్ కనోదేస్ యోబు దీర్ఘాయుసుగన్ జీవి వర్సుహయ ఫల్చో మొరెస్ మెని మెడస్తేస్ ఆమేన్. சபையாருக்கு அறிவிக்கப்படும் அறிவிப்புகள். வருகின்ற செவ்வாய்க்கிழமை மே மாதம் நடைபெறுகிறதான விபிஎஸ் கிளாஸுக்கான டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. வர செவ்வாய்க்கிழமை விபிஎஸ்க்குரிய டீச்சர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கிறனால அன்றைக்கி நம்முடைய சபையிலேருந்து யூத் பிள்ளை எல்லாருமே அந்த ப்ரோக்ராம் 1 டே ஃபுல்லாக இருக்குது. காலைல 9 மணி ஆரம்பித்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் திருப்பரங்குன்றத்தில் தான ஒரு சபையில் சாலியம் சர்ச் நடக்குது. ஆகவே அன்னைக்கு அந்த புறம் முடிஞ்சு வர்றது ரொம்ப டைம் ஆயிடும். ஸோ ஆகவே வருகின்ற வாரம் செவ்வாய்க்கிழமை மாத்திரமே வீட்டு ஜெப கூட்டம் நடைபெறாது. ஸோ வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை வீட்டு ஜெப கூட்டம் விபிஎஸ்ஸுடைய டீச்சர் ட்ரைனிங் எல்லாருமே நான் சேர்ந்து போகிறதுனால சபையை போகிறதுனால அன்னைக்கு கண்டிப்பாக சாயங்காலம் ஹவுஸ் பிரேசல் இருக்காது. பெண்கள் ஐக்கிய கூட்டம் வருகின்ற வெள்ளிக்கிழமை பெண்கள் கூட்டம் பாதல் துதி ஆராதனை மிஸ் கோபிகா அவர்கள் நடத்துவார்கள். ஜெப குறிப்பு மிஸ்ஸஸ் தேவி அவர்கள் நடத்துவார்கள். செய்தி சிலின் சிஸ்டர் அவர்கள் கொடுப்பாங்க. பாடல் துதி ஆராதனை கோபிகா, ஜெப குறிப்பு மிஸ்ஸஸ் தேவி, செய்தி சிலின் ஆண்டி கொடுப்பாங்க. ஏற்கனவே தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் கன்னியாகுமரி கூட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே ட்ராவலுக்குரிய எல்லாமே ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதில் பேலன்ஸு ட்ரெயின் ஃபேர் கொடுக்குறவங்க இன்றைக்கி கொடுங்க. அதே சமயத்தில் தங்கும் கட்டணத்துக்குரியதான நபர் ஒன்றுக்கு ரூபாய் 500 2 நாளுக்குரியதான கட்டணம். ஆகவே அதை செலுத்தாதவர்கள் இன்று ஆராதனை முடிந்த பிறகு அதுக்குரிய தொகையும் நீங்கள் செலுத்தும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வாரம் தான், அதுக்கப்புறம் ஃபுட்டுக்குரிய காசு நம்ம செலுத்த வேண்டியிருக்கு. ஆகவே மொத்தமாக அவங்க தலையில் சுமத்த விரும்பலை. நானும் ஒவ்வொரு வாரமாக சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி ட்ராவல் ஃபேர் பேலன்ஸில் அவங்க கொடுத்துருங்க. அதே சமயம் ரூம் ரெண்ட்டு கொடுக்க வேண்டியவங்க கொடுத்துருங்க. எல்லாருடைய பெயரும் போட்டு லிஸ்ட்டு போட்டு நான் ஒரு ராத்திரி மேலே உட்காந்து எல்லாமே செஞ்சுருக்கேன், ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று எத்தனை பேர் வர போகிறாங்க லிஸ்ட்டு இருக்குது. இல்லை ட்ராவல் ஃபேர் பண்ணவங்க, ரூம் ரெண்ட் கொடுத்தவங்க, சாப்பாடு கொடுத்தவங்க எல்லாமே டிக் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இனி அடுத்த லிஸ்ட்டு ட்ரெயினுக்குரிய லிஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். யாருக்கு என்னென்ன பெர்த்து, எந்த கோச் எல்லாமே அது ரெடி பண்ண மாட்டேருக்கு. நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக இவங்களை அன்போடு அழைக்கிறேன். வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி சௌராஷ்டிரா த பைபிள் டெடிகேஷன் டே. ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் 1ஆம் தேதி சௌராஷ்டிரா மொழியில் அன்றைக்கு வேதாகமம் வெளியிட்டதுனால அது வேதாகம திருவிழாவாக ஒரு 3 ஆண்டு காலமாய் நடத்தி கொண்டு வருகிறோம். எல்லா ஊழியக்காரர்கள் சேர்ந்து நடத்துகிறாங்க. ஸோ மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சௌராஷ்டிரா வேதாகம திருவிழா இந்த ஆண்டும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே குரூப்பில் போட்டிருக்கேன். சபை விசுவாசிகள் சௌராஷ்டிரா மக்களுக்கும் நான் அனுப்பியிருக்கேன். ஸோ வருகின்ற மே 1ஆம் தேதி திருப்பரங்குன்றத்தில் சாலியம் தேவாலயத்தில் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் அந்த கூடுகை நடைபெறும். தமிழ்நாடு அநேக சௌராஷ்டிரா மக்கள் விசுவாசிகள் அதில் பங்கு பெறுவார்கள். இதில் சிறப்பு நிகழ்ச்சி எல்லாமே உண்டு. நமக்கு பங்கு பெற்றவங்க தெரியும். பங்கு பெறாதுன்னு சொல்கிறதான வார்த்தை என்னவென்றால் அந்த நாளில் நீதிமொழிகள் புஸ்தகம் வாசிக்கப்படும். தமிழில் கிடையாது. இதில் சௌராஷ்டிரா மொழியில் நீதிமொழிகள் புஸ்தகம் வாசிக்கப்படும். இப்போ நான் வாசித்தேன்னா மற்ற 2 பேர் கேட்பாங்க. நான் வாசித்தா எனக்கு வாசிக்க தெரியும், மற்ற 2 பேர் வாசிக்க தெரியாதவங்க யார் இருக்காங்களோ அவங்க கேட்கணும். ஸோ கண்டிப்பாக என்ன செய்யணும், பைபிள் இருக்கணும். ஸோ நீதிமொழிகள் எத்தனை அதிகாரம் இருக்குது? 31 அதிகாரமும் அன்றைக்கு எல்லாருமே ஒரு குழுவாக பிரித்து விட்டுருவாங்க. ஒரு 5 குழுவும் 6 குழுவும் அன்றைக்கி எல்லாமே பிரித்து விடுவாங்க. ஸோ அதுக்குரிய காரியங்கள் இருக்குது. ஸோ நீதிமொழிகள் வாசிக்கப்படும். நீங்கள் வாசிக்க தெரியும்னா நீங்கள் என்ன சொல்ல வீட்டில் வாசி பார்க்கலாம். 1. 2வது மார்க்கு காஸ்பல்லேருந்து எக்ஸாம் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம வைப்போம். ஸோ இந்த வருஷம் குறிக்கப்பட்ட புஸ்தகம் மார்க்கு எழுதின சுவிசேஷம். மொத்தம் எத்தனை அதிகாரம் தெரியுமா? பைபிளை பார்க்காதீங்க, ஏன்னா நீதிமொழிகள் தெரியும்.
16 அதிகாரம் இருக்கு. ஸோ மார்க் காஸ்பல் மொத்தம் 16 அதிகாரம். அது எழுத்து தேர்வு, ரிட்டன் எக்ஸாம். இதில் ரிட்டன் எக்ஸாமில் பைபிள் கையில் கொடுத்துருவோம். பைபிளை பார்த்து தான் என்ன செய்ய போகிறோம், தேர்வு எழுதணும். ஆனால் படித்தா தான் எழுத முடியும், படித்தா தான் எழுத முடியும். ஸோ பிள்ளைகளுக்கு எல்லாமே எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாமே சொல்கிறேன், பெரியவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எத்தனை முறை நீங்கள் மார்க்கு சுவிசேஷத்தை நீங்கள் படிக்கிறீங்களோ அதை பொறுத்து என்ன செய்யலாம், எக்ஸாமில் அழகாக எழுதலாம். ஸோ உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்துங்க. மார்க் காஸ்பல் முழுவதுமாய் அன்றைக்கி ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், ஆயத்தம் பாருங்க. சில வசனங்கள் மனப்பாடமாக சொல்கிறதுக்குரிய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே குரூப்பில் போட்டிருக்கோம், சர்ச்சு குரூப்பில் போட்டிருக்கேன், நம்ம இண்டிவிஜுவல் அனுப்பியிருக்கேன். என்னென்ன வசனம் மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி. பாஸ்டர் தமிழில் மனப்பாடம் பண்ணுறதே எங்களுக்கு பெரிய கஷ்டம் அப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. உங்களால் எத்தனை வசனம் மனப்பாடம் பண்ண முடியுமோ மனப்பாடம் பண்ணுறவங்க என்ன செய்யலாம், மனப்பாடம். அன்றைக்கி எல்லாத்துக்குமே கிஃப்ட் இருக்குது, எல்லாத்துக்குமே. நீதிமொழிகள் வாசிக்கிறவங்க, மார்க் காஸ்பல் எழுதி எக்ஸாம் எழுதுகிறவங்க, அட்டன் பண்ணுறவங்க, ஃபஸ்ட் ப்ரைஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமேல மனப்பாடம் சொல்கிறவங்க இருக்குது. இது தவிர பாடல்கள், சாட்சி, செய்திகள், ஜெபங்கள் எல்லாமே இருக்குது. இது தவிர மதியத்துக்கு அப்புறமேல யூத் ஒரு மீட்டிங் ஒழுங்கு பண்ணியிருக்காங்க, ஒன்லி ஃபார் சௌராஷ்டிரா யூத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நேற்று அதுக்குரிய ப்ரோக்ராம் நேற்று நடந்துச்சு. ஜாஷுவா தலைமையில், ஜாஷுவா சாலிசன் சபையிலேருந்து யூத் பிளேயர் போனாங்க. போய் நேற்று ஃபுல்லாகவே ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு வந்திருக்காங்க. யார் யார் போயிட்டு வந்தால், ஜாஷுவா, ஷாலினி, ஜூடா, ஜாஷுவா, பிரவீன், தீபிகா, ஜேபி. ஸோ இவங்க எல்லாமே எல்லாமே போய்ட்டு வந்திருக்காங்க, யூத் பிள்ளை எல்லாமே போய்ட்டு வந்திருக்காங்க. ஸோ அன்றைக்கி மதியத்துக்கு அப்புறமேல எல்லாமே யூத் ப்ரோக்ராம்ஸ், சில்ட்ரன்ஸுக்குரிய ப்ரோக்ராம்ஸ், கேம்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே தயவுசெய்து யாருக்கு, சௌராஷ்டிரா அவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா ஆரம்ப ஜபம் தொடங்கி செய்தி ஆஸ்வாதனைக்கு எல்லாமே வீடாக காயிரம் வைத்துட்டு இருப்பாங்க. ஸோ மற்றவங்களை வந்தால் ஒன்றுமே புரியாது. அதுக்காக தான் உங்களை எங்கேயும் கூப்பிட்டு போகிறோம், கன்னியாகுமரி போகிறோம், சரிதானா? இது நம்முடைய ஊழியம். சௌராஷ்டிரா ஊழியம் என்பது என்னுடைய அழைப்பு, என்னுடைய தரிசனம். 42 வருஷமாக ஒரே ட்ராக்கில் போயிட்டுருக்கேன். இது வரைக்கும் என்ன செய்யலை, பாதை எதுவுமே மாறி போகல. ஸோ ஆகவே மே 1ஆம் தேதி ஒன்லி ஃபார் சௌராஷ்டிரா பிலீவர்ஸ், மே 12, 13 சபையார் எல்லாரும் சேர்ந்து அங்கே கன்னியாகுமரி கூட போகிறோம். ஸோ இதுக்கு எல்லாமே நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்படியாக இவங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். வாசிக்க கேட்ட யோபுவின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 42ஆம் அதிகாரம். யோபு 42ஆம் அதிகாரம், வசனங்கள் 10, 11, 12. போதும். இந்த நாட்டின் செய்தியின் தலைப்பு சிறையிருப்பை மாற்றும் கர்த்தர். சிறையிருப்பை மாற்றும் கர்த்தர். நான் வாசிக்கிற அந்த வேத வசனங்கள் சொல்லுகிறது 12ஆம் வசனத்தில், கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை என்ன செய்தாராம், ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, சத்தமா. யோபுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை தேவன் ஆசீர்வதித்தார். அப்படி என்றால் யோபுடைய முன்னிலைமை எப்படி இருந்துச்சு, யோபுடைய முன்னிலைமை எப்படி இருந்துச்சு? யோபு 1ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனம் பார்த்தீங்கன்னா யோபுடைய முன்னிலைமையை குறித்து இங்கே வாசிக்க முடியும். அவனுடைய வாழ்க்கையில் காரியங்கள் வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் சீக்கிரமாய்.
ஆ ஆ ம் 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 குட். இது யோபுடைய என்னது முன்னிலைமை. யோபுடைய முன்னிலைமை 1 முதல் 3 வரைக்கும் வாசிக்கிறோம். ஆனால் யோபுடைய பின்னிலைமை 10 முதல் 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய பின்னிலைமை வாசிக்கிறோம். நல்லது. இப்போ யோபுடைய அந்த பின்னிலைமையுடைய ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்ன என்பதை நான் பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனம் வாசிக்க முடியும். யோபு தான் சிநேகிதருக்காக என்ன செய்தான்? 3 காரியங்கள். 1, யோபு தன் சிநேகிதருக்காக என்ன செய்தானாம்? வேண்டுதல் செய்து கொண்டானாம். எத்தனை பேர் அவனுக்கு நண்பர்கள் இருந்தாங்க? 3 பேரா 4 பேரா? 3 பேரா? 4 பேர் கிடையாதா? என்ன வாசிக்கிறோம்? எலிப்பாஸ், அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? தேமானின எலிப்பாஸ், சூகியான பில்தாத்து, நாகமாத்தின சேப்பாரும். எத்தனை பேர்? 3 பேர். அப்படி அங்கே வாசிக்கிறோம். நல்லா கேளுங்க. அப்போ அந்த யோபுடைய சிநேகிதர்களுக்காக அவன் என்ன செய்தானாம்? வேண்டுதல் செய்தான் சொல்லி வாசிக்கிறோம். அப்போ யோபுடைய பின்னிலைமை ஆஸ்வத்துக்கு முதல் காரியம் அவன் ஜெபம் பண்ணான். யாருக்காக ஜெபம் பண்ணான்? தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணான். நமக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, நண்பிகள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் எது மேன்மையான நண்பர்கள், எது மேன்மையான நண்பிகள் அப்படி சொல்லி பார்த்தோம்னா, யார் ஒருவன் உங்களுக்காக ஜெபிக்கிறானோ அவன் தான் உண்மையான நண்பன். அல்லேலூயா. நம்ம சபையில் இருக்கிறோம், நல்லா பேசுகிறோம், நல்லா பழகிறோம். ஆனால் உங்களுக்காக ஒருத்தவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்க. அல்லேலூயா. உங்களை பற்றி தெரியும், உங்கள் குடும்பத்தை பற்றி தெரியும், உங்கள் சூழ்நிலை பற்றி தெரியும். அப்படி தெரிஞ்ச ஒருவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணாங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். வேதம் தான் சொல்ல. யோபு என்ன செய்தான்? முதல் காரியமாய் தன் நண்பருக்காக அவன் ஜெபம் பண்ணான். 1. 2வது காரியமாய் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். போதும். 2வது காரியம் இங்க வாசிக்கிறபடி யாக்கோபு சோதனைகளை, பாடுகளை என்ன செய்தான்? அவன் சகித்தான். இரட்டிப்பான நன்மை கிடைப்பதற்கு யோபுக்கு 2வது காரியம் என்ன தெரியுமா? அவனுக்கு வந்த சோதனைகள், அவனுக்கு வந்த பாடுகள் எல்லாவற்றையுமே சகித்தான். சோதனை சகிக்கிற மனுஷன் யாரு? பாக்கியவான். அப்போ யோபுக்கு அந்த 2 ஆசீர்வாதம் கிடைச்சது. அது காரணம் என்னவென்று சொன்னால், அவனுக்கு வந்த எல்லா பாடுகள், எல்லா கஷ்டங்கள், இவை எல்லாவற்றையும் என்ன செய்தான்? அவன் சகித்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில 2வது காரியமாய் பாடுகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது என்ன செய்யணும்? சகிக்கணும். அங்கே வாசிக்கிறோம், யோபுடைய மனைவியே யோபு என்ன செய்கிறார்? திச்சா. நீ எல்லாம் ஏன் உயிரோடு இருக்கிற, செத்து போக வேண்டியதானே சொல்லி என்ன செய்கிறார்? மனைவியே என்ன செய்கிறார்? திச்சா. வந்த நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல வார்த்தையை பேசுனாங்க. வந்த நண்பர்களும் யோபுக்கு விரோதமாக தான் பேசுனாங்க. உன்னுடைய இழப்புக்கு காரணமே நீ ஏதோ ஒரு காரியம் பண்ணியிருக்கிற, கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை செய்திருக்கிற, ஆகவே தான் தேவனுக்கு விதமாக தண்டனை கொடுக்க சொல்லி வந்த நண்பர்களும் யோபுக்கு தவறாய் பேசினாங்க. ஆனால் யோபு இவை எல்லாவற்றையுமே சகித்ததுனால தான் தேவன் அவனுக்கு 2 ஆசீர்வதித்தாங்க. 3வது காரியம் வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில்
யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 11. பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயல் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய். இங்கே எழுதுற பார்த்தீங்கன்னா யாக்கோபு அழகா எழுதுகிறார், பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டீர்களா, கர்த்தருடைய செயலின் முடிவையும் நினைச்சிருக்கீங்க. ஸோ இங்கே அழகா யாக்கோபும் எழுதுறாரு. எதை குறித்து எழுதுகிறாரு? யோபுடைய பொறுமை. ஒன்று நண்பர்களுக்காக ஜோமன்னா, இரண்டாவது பாடுகளை சகித்தான், மூன்றாவது என்ன செய்தான்? பொறுமையோடு இருந்தான். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் பொறுமையோடு இருக்கணும். எத்தனை கஷ்டங்கள் துன்பங்கள் பாடுகள் வந்தாலும் செய்யணும், பொறுமையோடு இருப்போமானால் யோபுவை போல தேவன் நிச்சயமாய் நம்மை ஆஸ்வதிக்கிற தேவன். நல்லது. இப்போ முதல் காரியம் நம்ம ஆஸ்வதிய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். 2 விதமான சிறையிருப்பு இருக்கு. ஒன்று உலக பிரகாரமான சிறையிருப்பு. ஒன்று என்ன சிறையிருப்பு? உலக பிரகாரமான சிறையிருப்பு. சிறை என்னது? பேசுங்க. காலையில் தூங்குறீங்களோ? ராத்திரிவா தூக்கமே இல்லை பாஸ்டர். வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டே இருந்தானா, ஃபேஸ்புக்கு பார்த்துட்டு தூக்கமே இல்லை. ஆனால் இங்கே வந்து அப்படி தூக்கம் வருதா? சிறையிருப்பு என்னது? ஜெயில். யார் அங்கே இருப்பான்? யார் அங்கே இருப்பான்? தவறு செய்தவர்கள், குற்றம் செய்தவர்கள். ஒன்று அரசாங்கம் அவனை தண்டிக்கும், அல்லது நீதிமன்றம் என்ன செய்யும்? அவனை தண்டிக்கும். கடந்த வாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு வந்தது. தமிழ்நாடு மாத்திரமல்ல, அநேகமான எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு வந்தது. சாத்தான் குலமுடைய தீர்ப்பு. அப்பாவும் மகனையும் கொடூரமாய் கொண்டவனுக்கான தீர்ப்பு வந்தது. எல்லாரும் எதிர்பார்த்துட்டாங்க, என்ன தீர்ப்பு வரும், என்ன தீர்ப்பு வரும்னு சொல்லி. சரியான தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. இரட்டை ஆயுள் தண்டனை, வாழ்நாள் முழுவதும் வெளியே வரவே முடியாது. சாகிற வரைக்கும் என்ன செய்யணும்? அவனுக்கு அந்த சிறையிருப்பு தான். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் அவங்க செஞ்ச காரியத்துக்கு வாழ்நாள் முழுவதும் தண்டனை, கடைசி வரைக்கும் தண்டனை. இது உலகப்புறமான ஒரு சிறையிருப்பு. மதுரையில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார், இப்போ இல்லை, கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தார். அவர் பேர் நோவா. அவர் பேர் நோவா. மதுரை கிருஷ்ணாபுரம் காலனியில் அவருடைய அலுவலகம், ஊழிய ஸ்தாபனம். அவருடைய ஊழியமே சிறை ஊழியம். அவருடைய ஊழியமே சிறை ஊழியம். நோவா பிரதர் அவருடைய ஊழியமே சிறை. எங்கெங்கே சிறைச்சாலை இருக்கு அங்கெல்லாம் போய் அந்த சிறையில் இருக்கிற கைதிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி ரட்சிப்புகள் நடத்துகிற அருமையான ஒரு ஐயா தான் நோவா ஐயா. அவர் மூலமாய் சிறைச்சாலை ரட்சிக்கப்பட்டவர் நிறைய பேர் இருக்காங்க. அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட மாத்திரமல்ல, இன்றைக்கு ஊழியம் செய்கிற கைதிகள் அநேக பேர் இருக்கிறாங்க. ஏன்? அவருடைய தரிசனம் அந்த கைதிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்ல வேண்டும் என்பதே. அல்லேலூயா. முதல் சிறையிருப்பு உலகப்புறம் சிறையிருப்பு. ரெண்டாவது இங்கே வாசிக்கிறோம், ஆத்துமாவிலே சிறையிருப்பு. ஆத்துமாவில் சிறையிருப்பு ஒருவேளை புரிய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆத்துமாவில் சிறையிருப்பு என்பது சில நேரங்கள் நம்முடைய வறுமை இருக்கிறதே, அந்த வறுமையும் ஒரு சிறையிருப்பு. சில சமயம் நம்ம நோய் வருகிறதே, வியாதிகள் வருகிறதே, அதுவும் நமக்கு ஒரு சிறையிருப்பு. நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே, இந்த வியாதிகள் அது ஒரு சிறையிருப்பு தான். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-22 வருஷமாக நான் மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன். எதுக்கு? பிபிக்கு சாப்பிட்டுட்ருக்கேன். 20-22 வருஷம் மாத்திரை, அதுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சிறையிருப்பில் இருக்கிறேன். எதில்? அந்த 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 வியாதி என்கிற காரியத்தில் நான் சிறையிருப்பில் 22 வருஷமாக கைதியாக இருக்கிறேன்.
நான் ஊருக்கு போகும்போது ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன்னு இல்லையோ, பைபிள் எடுத்து வைக்கிறேன்னு இல்லையோ, பிபி மாத்திரை எடுத்து வச்சே ஆகணும். ஸ்லீப்பிங் டோஸ் மாத்திரை எடுத்து வச்சே ஆகணும். ஒரு நாள், அதிகபட்சம் 2 நாள் தான். 2 நாள் அந்த பிபி மாத்திரையும் சுகர் மாத்திரை எடுக்கலைன்னா 3வது நாள் என் நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கும். சரி, எனக்கு மாத்திரம் தானே அப்படி இல்லை. பவுலே சொல்றார், என் சரீரத்தில் ஒரு முள், யார் சொல்றா? தானியேல் மணியன் சொல்லல, யார் சொல்றா? பவுல் சொல்றா, என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, அது என்னை குட்டும். நான் அதுக்காக ஆண்டவர்கிட்ட 3 முறை ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் செஞ்சாரு, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் இது ஆத்துமாவின் சிறையிருப்பு. ஸோ நம்முடைய வறுமை, நம்முடைய வியாதி, நமக்கு இருக்கிற கடன்கள், சில செய்வினைகள், சில பிசாசின் போராட்டங்கள், இதுவும் ஒரு சிறையிருப்பு தான். நம்முடைய சபையில் ஒரு காலத்தில் பக்கத்து சந்தை எம்ஜிஆர் தெருவிலேருந்து ஒரு அம்மாவும் ஒரு சகோதரியும், பின்னாடி துளசிராமிலிருந்து ஒரு சகோதரியும் சபைக்கு வருவாங்க. 2 பேருமே மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. 2 பேருமே மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. 2 பேர் குடும்பத்திலையும் அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க. 2 பேர் குடும்பத்திலையும் அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க. ஆனால் 2 பேர் குடும்பத்திலும் அந்த 2 பெண் பிள்ளைகளும் அவங்க என்ன செஞ்சாங்க, பைத்தியத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை அம்மா வரும்போது அந்த பிள்ளையும் வரும், ரொம்ப அழகாக சீவி அழகாய் வரும். கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கும், கர்த்தருடைய வார்த்தை கேட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வெளியே போயிடும். 2 பேரும் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அதுதான் இருந்தது அவங்களுக்கு. அது சரி, ஆத்துமா வருகிற சிறையிருப்பு. ஆனால் இங்கே யோபுக்கு வாசிக்கிறோம், யோபு தான் சிறையதற்காக வேலை செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அப்போ அவனுக்குரிய எல்லா விதமான சிறையிருப்பையும் தேவன் மாற்றினார். அவனுக்கு ஒரு சிறையிருப்பு என்ன தெரியுமா? அந்த 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 தோல்விகள், அந்த நஷ்டங்கள், அந்த பிள்ளைகள் இறந்து போனது, எல்லாமே விட்டு போனதே, அதுவும் அவருடைய இழப்புகள். இந்த பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க, இந்த சம்பவம் நடக்கும்போது யோபுக்கு வயது 70. யோபுக்கு வயது 70 வயதில் அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஒருவேளை இந்த நாளில் கூட உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஆத்துமா சிறையிருப்பு போல எதுவாக இருந்தாலும் கூட, எத்தனை சிறையிருப்பாக இருந்தாலும் கூட தேவன் மாற்றுகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி யோபுடைய சிறையிருப்பை மாற்றினாரோ உங்கள் சிறையிருப்பையும் தேவன் நிச்சயமாய் அவர் மாற்றுகிற தேவன். உபாகமம் புத்தகத்தில் 30ஆம் அதிகாரம், உபாகமம் 30ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரைக்கும். வாசிக்கிற வார்த்தை 30 உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை என்ன செய்வாராம்? திருப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா? தேவன் என் சிறையிருப்பை நிச்சயமாய் மாற்றுவார். கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார். அங்க வாசிக்கிற உன் தேவ கர்த்தர் உன்னை சேர்த்த எல்லா ஜனங்களும் இருக்கிற உன்னை திரும்ப என்ன செய்வார்? அவர் சேர்த்து கொள்ளுவார். என் தேவன் யோபுவின் சிறையிருப்பை மாற்றியது போல உங்கள் சிறையிருப்பையும் தேவன் நிச்சயமாய் மாற்ற. 1 ஏசாயா 53ஆம் அதிகாரம், ஏசாயா 53ஆம் அதிகாரம், சீக்கிரமாய் 6ஆம் வசனம். 53:6. வாசிமா 53. எல்லாவற்றையும் என்னது அவர் நம்ம மீது இழப்பண்ணார். ஏன் தெரியுமா? நம்முடைய சிறையிருப்பு எல்லாவற்றையுமே தேவன் மாற்றும்படி. அதே போல வாசிக்க சங்கீதம் 126ஆம் சங்கீதத்தில் 126ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், 1ஆம் வசனம், 126:1.
சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம். முதலாவது காரியம் வாசிக்கிறோம், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது தேவன் நிச்சயமாக சிறையிருப்பை மாற்றுவார். கனவு காண்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நிச்சயமாக தேவன் ஒரு நாளில் உங்கள் சிறையிருப்பு நிச்சயமாய் கர்த்தர் மாற்றுவார். ஏன் இவ்விதமான சிறையிருப்பு? யோபுவுக்கு வந்த சிறையிருப்பு ஏன் தெரியுமா? யோபுக்கு வந்த சிறையிருப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? சாத்தான். குப்புசாமி என்ன சொல்றாரு? சாத்தான் சாத்தான் நிமித்தம் தான் இந்த சோதனை. அவன் தான் நம்ம கேட்டான் ஆண்டுகிட்ட போய், நான் அவனை என்ன செய்யணும், சோதிக்கணும்னு சொல்லி. நீர் அவனை ஆஸ்வத்தினா அவன் என்ன செய்கிறான்? அவன் நல்லா இருக்கிறான், அவன்கிட்ட எல்லாமே எடுத்து விடும், அவனை தூஷிக்கான பாருமென்று சொல்லி. ஆட்டம் என்ன சொன்னார்? எல்லாம் அவனை செய், அவனை ஆத்மா மட்டும் செய்யாத, தொடாத. இது ஒரு பக்கம் குப்புசாமியான சொன்னது போல இருந்தாலும், ஆனால் சரியான காரியம் என்னவென்றால், யோபுவின் சேர்ப்புக்கு முதல் காரணம் யோபு 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம். யோபு 3ஆம் அதிகாரம், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, அமைதியும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே. முதலாவது காரியமாய் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்ட. சிறையிருப்புக்கு முதல் குறிப்பு பயத்தால் வருகிற சிறையிருப்பு. எதில் வருகிறது? பயத்தால் வருகிற ஒரு சிறையிருப்பு. யோபுடைய சிறையிருப்புக்கு ஒரு பக்கம் சாத்தானா இருந்தாலும் கூட, இன்னொன்று அவனே சொல்லுகிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். பயம் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு இனம் புரியாத ஒரு பயம். பல நேரங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே நல்லா தானே இருக்கிறோம், சத்தமாக சொல்லுங்கள், நல்லா தானே இருக்கிறோம். நம்ம என்னதான் நல்லா இருந்தாலும் கூட நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும், நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். என் உடம்பு நல்லா தான் இருக்குது, என் சரீரம் நல்லா தான் இருக்குது, வியாதி வந்துடுமோ என்கிற ஒரு பயம். என்னது? வியாதி வந்துடுமோ என்கிற ஒரு பயம். வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்போம், நல்லதாக போய்கிட்டு இருக்கோம், ஆனால் திடீர்னு ஒரு பயம் வரும், அதான் நஷ்டம் வந்துடுமோ என்று சொல்லி. வியாபாரத்தில் நஷ்டம் வந்துடுமோன்னு சொல்லி. என்னுடைய கைகால் எல்லாமே நல்லதாக இருக்குது, நல்லதாக செயல்பட்டுருக்கு, ஆனால் திடீர்னு ஒரு பயம், என் கையில் ஏதாவது ஆயிருமோ என்று சொல்லி. என்ன சொல்ல இருக்கிறாங்க, ட்ராவல் பண்ணுவோம், பஸ்ஸில் ஏறும்போது பயம், இப்போ ஊர் போய் சேருவோமா சேர மாட்டோமா, இந்த பஸ்ஸு போகுதே போய் சேருவோமா சேர மாட்டோமா, டிரைவர்கிட்ட போய் கேட்போமா, நீ எத்தனை வருஷம் டிரைவர் வண்டி ஓட்டுன்னு கேட்போமா, கேட்க மாட்டோம். ஆனால் ஒரு பயம். என்ன பயம்? அந்த ட்ராவல் சரியாக போய் சேருவோமான்னு சொல்லி. பஸ்ஸோ ட்ரெயினோ ஃப்ளைட்டோ எதுவாக சரி, சிலருக்கு பயம் இருக்கும். என்ன தெரியுமா? நல்லா தான் இருப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் திடீர்னு ஒரு பயம் வரும். ஒரு டெத்துக்கு போகிறாங்க, அல்லது ஒரு மயானத்தின் வழியாக போக வேண்டியது இருக்குது, அப்படி போகும்போது திடீர்னு ஒரு பயம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை தத்தநீர் பக்கம் வந்து போக மாட்டாங்க, நம்ம ஆற்ற போனால் அதோடு சரி. ஆனால் தாண்டி பெரிய ஊரே இருக்குது, தத்தநீர் மயானத்தின் வழியாக போகிறதுக்கு என்னது ஒரு ஊரே, அந்த வழியாக போகலாம். ராத்திரி போகணும், போயிட்டு வந்தால் இருப்பாங்க, அந்த பக்கம் ஒன்று படம் மெரிஞ்சிட்டு கிடக்கும், புகை வந்துட்டு கிடக்கும், ஆனால் அதை பற்றி எல்லாமே செய்யலை, கவலையில். ஆனால் யாராவது புதுசாக ஒருத்தவங்க போகிறாங்கன்னா அவனுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருந்தால் சரி, அதை என்ன செய்ய அவனை பிடிச்சோம். ராத்திரி போயிட்டே இருந்தையா, திடீர்னு சல் 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 சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தமே அவனுக்குள் ஒரு பயத்தை கொண்டு வந்துடும்.
அவன் நல்லா தான் போயிருப்பான், அது ஏதோ சத்தம் கேட்டிருக்கும். ஆனால் இவனுக்குள்ள ஒரு பயம், அந்த பயமே அந்த பிசாசு அவனை பிடிச்சிடும். அந்த பயமே என்ன செய்யும்? பிசாசு அவனை. ஸோ பல நேரங்கள் நம்முடைய பயம்தான் நமக்கு சிறையிருப்பு. நம்முடைய பயம்தான். நான் நல்லா தான் இருப்பேன், ஆனால் திடீர்னு ஒரு பயம், அந்த பயம்தான் நமக்கு சிறையிருப்பு. வாசிக்கிறோம் சங்கீதத்தில் 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சீக்கிரமாய், நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் செவி கொடுத்தார், எனக்கு எல்லா பயத்தையும் நீங்களாக்கி, என்ன சொல்லுங்க, எல்லா பயத்துக்களை யார் நீங்களாக்குவார்? உங்களுடைய பயத்தின் சிறையிருப்பை போக வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரை தேடினால் உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். எந்த சிறையிருப்பு? பயம் என்கிற சிறையிருப்பு. எல்லாருக்கும் ஏதோ ஒரு காலத்தில் பயம் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இன்னைக்கு சொல்கிறார், நீ கர்த்தரை தேடு, அந்த பயத்தின் சிறையிருப்பை தேவன் நிச்சயமாய் மாற்றுவார். அவருடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய படிப்புக்காக, பிள்ளைடைய எதிர்கால வாழ்க்கைக்காக, நம்முடைய தொழிலுக்காக எத்தனையோ விதமான பயங்கள் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, யோபுக்கு நான் பயந்த காரியம் எனக்கு, நீங்க பயந்தீங்கன்னா அது நடக்கும். நீங்க பயந்தீங்கன்னா பயப்படவே கூடாது. நான் கர்த்தரை தேடுவேன், அவர் எல்லா பயத்தினை நீங்களாக்கி விடும். அதே போல் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7 நினைக்கிறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஒரு ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு என்ன கொடுக்கல? பயத்தின் ஆவியை கொடுக்கவே இல்லை, பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு பலமுள்ள ஒரு ஆவியை தந்தார். அதே போல 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிறோம். அன்பில் என்ன இல்லை? அன்பில் என்ன இல்லை? பயம் இல்லை. பூரண அன்பு, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்ப நான் சொல்ல முடியுமா, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன்? சொல்லுங்க, நான் எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால் உதவி செய்கிறார், தருகின்றார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். பக்கத்துல கை கூட சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி சத்தமா சொல்லுங்க. பயப்படாதீங்க. உங்க பயம் உங்க சிறையிருப்பை கொண்டு வரும். உங்க பயமே உங்களுக்கு சிறையிருப்பை கொண்டு வரும். ஆனால் கர்த்தரை தேடுங்க, என்ன செய்ய மாட்டீங்க? பயப்பட மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் ஏன் கூடவே இருப்பதனால் அவர் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், என்னோடு கூடவே வருகிறார். 1 சிறையிருப்பை மாற்றுகிறவர். 2வது நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஸோ 2வது சிறையிருப்பு அவிசுவாச வார்த்தைகளினால் வருகிற சிறையிருப்பு. 2வது சிறையிருப்பு அவிசுவாச வார்த்தையால் வருகிறதான சிறையிருப்பு. சிலருடைய வாழ்க்கையில்
சிறையிருப்பு நம்முடைய நாவில் தான் இருக்கும். இங்கே வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திற்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை புசிப்பார்கள். மரணத்தின் மீது இருந்துச்சுன்னா பிரியப்பட்டா அதுதான் கிடைக்கும், ஜீவன் மீது பிரியப்பட்டா அதுதான் கிடைக்கும். இங்கே வாசிக்கிறபடியே ரெண்டாவது காரியமாய் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வார்த்தைகள் நிமித்தமாய் சிறையிருப்பு இருக்கு. என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்கும் பட்சத்தில் அது நல்லதுதான் நடக்கும். என் வாயில் வர வார்த்தை நல்ல வார்த்தையாய், தைரியம் கொடுக்கிற வார்த்தையாய், நம்பிக்கை கொடுக்கிற ஒரு வார்த்தையாய், விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தையாய் இருக்கும் பட்சத்தில் அது என்ன செய்யும்? அப்படியே இருக்கும். அதர்வைஸ் அதை தவிர ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு தோல்வி வரும்போது என்னுடைய வாயின் வார்த்தைகள் அவிசுவாசமாய் போகுமானால் அது அப்படி தான் நடக்கும். எனக்கு வாழவே பிடிக்கல பாஸ்டர், நான் வாழ்ந்து என்ன செய்ய? இந்த வார்த்தை வாழ்ந்து ஒரு நாளும் வரக்கூடாது. எனக்கு வாழவே பிடிக்கலை, என் வாழ்க்கையே கஷ்டமாக இருக்கு, எது பார்த்தாலும் தோல்வி, நான் பேசாமல் செத்து விட்டால் எனக்கு நன்றாக இருக்கும் சொல்லி சொல்லுவோமானால் அந்த வார்த்தை தவறான வார்த்தை. அந்த வார்த்தை அவிசுவாச வார்த்தையினாலே அது சிறையிருப்புக்கு நேராய் கொண்டு போகும். உதாரணம் சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதற்கு அவள் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக சரி. இந்த சம்பவம் நல்லா தெரியுமா ஐயா? எல்லாருக்கும் தெரியும். யார் அது? சாரிபாத் விதவை. சரியா? இப்போ அவர் கஷ்டம், முடியாத சூழ்நிலை. இப்போ அவர் சொல்கிறா, நான் போய் என்ன செய்கிறேன், என்கிட்ட கொஞ்சம் அப்பம் இருக்குது, ஒரு கொஞ்சம் பிடி என்னது கவசம் என்ன இருக்குது, அவ்வளோதான். இதை என்ன செய்ய போகிறோம்? சுட்டு நானும் என் மகனும் சாப்பிட்டு என்ன செய்ய போகிறோம்? அந்த வார்த்தை வருதா இல்லையா? வார்த்தை வருதா இல்லையா? இப்போ ஒரு கேள்வி. சாரிபாத் விதவையுடைய இந்த வார்த்தையின்படி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் நடக்குது. ஒரு அற்புதம் நடக்குது. ஒரு அற்புதத்தை எலியா செஞ்சான். சாகிற வரைக்கும் இருந்தது நல்லாவே, அந்த பஞ்சம் தீரு வரைக்கும் மாவானது குறையல, எண்ணெயானது குறையல. ஆனால் சாரிபாத்தின் அந்த வார்த்தை மாறலை. சாரிபாத் சொன்ன அந்த வார்த்தை, நானும் என் மகனும் சாக போகிறோம். செத்து போனா இல்லையா? செத்து போனா. கீழே வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? 17ஆம் வசனம். இவைகள் நடந்த பின்பு போதும். அங்கே வாசிக்கிற வார்த்தை, அங்கே சுவாசம் அவனுக்கு நின்று போயிட்டு, அவ சொன்ன வார்த்தை நாங்கள் சாக போகிறோம் சொல்லி சொன்னா, அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் அற்புதம் செய்தாலும் கூட அதுக்கப்புறம் அவள் வார்த்தையின்படியே அவன் மகன் என்ன செஞ்சான்? செத்து போனான். நம்முடைய வாயின் வார்த்தையில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய வாயின் வார்த்தை நமக்கு அது சிறையிருப்புக்கு நேராக கொண்டு போகும். எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் நன்றாக யோசித்து பேச நாம் பழக அழைக்கப்படுகிறோம். பொதுவாக சொல்லுவாங்க, ஒருவருக்கு ஒரு விதமாக ஒருவர் செய்வேன்னா பேசாதவர்கள், முறையாளர்கள். பல நேரங்கள் பார்த்தீங்கன்னா
நம்ம ஊழியக்காரர்களை குற்றப்படுத்தி பேசுவது, குறை சொல்லி பேசுவது, அது நிச்சயமாய் சாபத்தை தான் கொண்டு வரும். ஊழியர்களையோ ஊழியம் செய்கிறவர்களையோ விசுவாசிகளையோ யாரையும் குற்றப்படுத்தி என்ன செய்வதில்லை, பேசவே கூடாது. அப்படி பேசுவோமானால் அந்த வாயின் வார்த்தை சாபமாய் மாறும். நான் வாசிக்கிறோமும் அங்கே தெரியுமா, யோபுடைய புத்தகத்தில் மத்தேயு 12ஆம் அதிகாரம் வாசிக்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 12:36-37. மனுஷர் பேசும் ஆ வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மனுஷர் பேசும் வீணான வார்த்தையை குறித்து என்ன செய்யணுமாம்? நியாய தீர்ப்பு நாளிலே என்ன செய்ய வேண்டுமாம்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்ப நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருக்கு முன்பாக செய்யணும் கணக்கு. அப்ப அந்த வாயின் வார்த்தை சரியா இருக்கணும். அது தவறும் பட்சத்தில் அது சிறையிருப்பாய் மாறும். 3வது குறிப்பு சொல்லி முடிக்கிறேன். யோபு 42:10. சீக்கிரமாய். போதும். என்னுடைய 3வது குறிப்பு ஜெபத்தினால் கிடைத்த விடுதலை. சிறையிருப்பை மாற வேண்டுமானால், பாவத்தின் சிறையிருப்பு மாற வேண்டுமானால், வாயின் வார்த்தை சிறையிருப்பு மாற வேண்டுமானால் 3வது காரியமாய் இங்கே யோபு தன் சிறையிருக்காக என்ன செய்தானாம்? அவன் வேண்டுதல் செய்தானாம். அவன் வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஒன்று யோசிக்கிறேங்க, யோபு யாருக்கா வேண்டு செய்தான்? யோபு ஏற்கனவே சிறையில் தான் இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கிறான். ஆனால் அவன் நண்பருக்காக தான் அவன் ஜெபம் பண்ணான், தனக்காக ஜெபம் பண்ணவே இல்லை. ஆண்டவரே என் கஷ்டத்தை மாற்றும் என்று சொல்லி யோபு ஜெபிக்கவே இல்லை. எனக்கு இப்படி வியாதியை வந்துருச்சே, எனக்கு இப்படி இழந்து போயிடுச்சே, சொத்து போயிடுச்சு, ஆஸ்தி போச்சு, நிலம் போச்சு, பிள்ளைகள் போயிடுச்சு, என் மனைவி தவிர்த்த மற்ற எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி யோபு ஜெபிக்கவில்லை. யோபு என்ன ஜெபிச்சான்? தன் சிநேகிதருக்காக அவன் ஜெபித்தான், தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்தான். அப்போ அந்த ஜெபத்தை தேவன் செய்கிறார், கேட்கிறார். நீ வாசி பார்த்து தெரியும். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில், என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்னாகமம் 12:10. சீக்கிரமாய். அங்கே வாசிக்கிற வார்த்தை என்னாச்சு? அவளுக்கு குஷ்டரோகம் என்னது வந்ததாய் அங்கே வாசி. அங்கே கண்டிக்கப்படுகிறாள். யாரு? மிரியாம். ஏன்? மோசைக்கு விரோதமாய் பேசும்போது. கர்த்தர் மோசையை கொண்டு பேசினாரோ, அதை வாசம் நினைக்கிறேன், 2ஆம் வசனம் நினைக்கிறேன். கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசுனதில்லை என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசைக்கு விரோதமாய் மிரியாமும் ஆரோனும் பேசுறதுனால கர்த்தருடைய கோபம் யார் மேல் மூண்டது? மிரியாம் மேல் அங்கே மூண்டது. 13ஆம் வசனம் வாசிங்க. 12. அங்கே வாசிக்கிற வார்த்தை அவளுடைய குஷ்டரோகம் வந்தது. வாசி 13. அப்புறம் வாசிக்கமா? அப்புறம் அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி செய்தானா? போதும். அங்கே வேண்டுதல் செய்தான். யாருக்காக? மிரியாமுக்காக. மோசே வேண்டு செல்லப்படினாலே மிரியாமின் சிறையிருப்பை தேவன் மாற்றினார். அவனுடைய குஷ்டரோகம் நீங்கியது. ஜெபத்தால் மாத்திரமே விடுதலை கொடுக்க முடியும். இந்த நாளின் இந்த காலவெளியில் நாமும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். வாசிங்க சங்கீதத்தில் 126ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். எங்கள் சிறையிருப்பை திருப்பும், எங்கள் சிறையிருப்பை திருப்பும் சொல்லி நாம் ஜெபிக்கும் போது தேவன் நிச்சயமாய் சிறையிருப்பை தேவன் திருப்ப. நான் வாசித்தபடி மாசம் முடிப்போம். யோபு 42ஆம் அதிகாரத்தில் யோபு கிடைத்த ஆசீர்வாதங்கள். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினதுனாலே, ஒன்று, தேவன் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். தன் நண்பருக்காக ஜெபம் பண்ணும்போது ஜெபத்தை கேட்டு யோபுவின் சிறையிருப்பை ஒன்று மாறியது. 2வது காரியமாய்
இரட்டத்தனையான பலனானது கிடைத்தது. 2வது காரியம் என்னது? 2 மடங்காய் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். 3வது காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். 11ஆம் வசனம் வாசிங்க. இதற்கு பின்பு ஆ யோபு 140 11. நல்ல போதும், இப்போ போதும். இப்போ கேளுங்க, இதுதான் உலகம், இதுதான் உலகம். புரியுதா? யோபு கூட பிறந்த தலைவர் நமக்கு தெரியாது, சரியா? எத்தனை சொந்தக்காரங்க தெரியாது, எத்தனை சொந்தக்காரங்க தெரியாது, கூட பிறந்த யார் தெரியாது. ஆனால் யோபு நல்லா இருக்கும்போது அவங்க எல்லாம் வந்துட்டு போனாங்க. யார்? சகோதர சகோதரி வந்து போனாங்க, சொந்தக்காரங்க பந்தங்க வந்துட்டு போனாங்க, அவனுக்கு அறிமுகமான எல்லாரும் வந்துட்டு போனாங்க. ஆனால் எப்போ யோபு சொத்து எல்லாமே அழிந்து போனதோ என்னாச்சு? என்னாச்சு? எல்லாரும் போயிட்டாங்க. துட்டு இருந்தால் தான் இங்கே அண்ணது அன்னைக்கே, இப்போ இல்லை. யோபு நாட்கள், யோபு உன்ட்ட காசு இருந்தால் நாங்கள் உள்ளே வருவோம், உன்ட்ட காசு இருந்தா அண்ணே தம்பின்னு சொல்லுவோம், அவன் எங்கள் மாமையா என் மச்சாயா சொல்லுவோம். நீ ஓட்டாண்டி ஆன எவனும் தெரியுமா பார்க்க மாட்டான். யோபு நல்லா இருக்கும்போது இருந்தாங்க, எல்லாம் போச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ என்னாச்சு? தேவன் யோபுவை ஆசிரியப்புறம் எல்லாமே என்ன வாசிக்கிறோம்? அவருடைய சகோதரர் எல்லாரும் அதுக்கு முன்னாடி அவனுக்கு சாப்பாடே அவை கிடையாது, அவனே ரோட்டில் கிடந்தான். யாரு? யோபு. நாய்கள் வந்து அப்படி பருக்கள் நக்கிட்டு சுரண்டி சுரண்டி அவனை பார்க்கவே முடியாத இருந்துச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் கர்த்தர் ஆசை உடனேயே என்ன செஞ்சாங்கண்ணா? வீட்டில் வந்து போஜனம் பண்ணி அப்ப சொல்லியிருக்கணும். எப்போ? ஆரம்பத்திலேயே சொத்துல போச்சு, அப்ப வந்து ஆறு சொல்லிருக்கணும். அப்பதான் சொல்லல, இப்போ வந்து ஆறுதல் சொல்லி வாசிங்க. ஆமா, அப்பதான் வந்து. அதுக்கு முன்னாடி ஐயோ பரவாயில்லையா நல்லா இருந்த எல்லாமே போச்சுன்னு சொல்லி அப்போ கொடுத்துருந்தா பரவாயில்ல, அப்போ கொடுத்துருந்தா பரவாயில்ல. எல்லாம் போனதுக்கப்புறமே எல்லாம் போயாச்சு. இப்போ கர்த்தர் ஆசை உடனேயே மறுபடியும் திரும்ப வரான். இந்த உலகத்தில் நம்ம அதை கற்றுக்கொள்ளணும். 3வது காரியமாய் அவனுடைய சவரெல்லாம் திரும்பி வந்தாங்க. 4வது காரியமாய் என்ன செஞ்சாங்க? வெள்ளிக்கட்டிகளையும் பொன் ஆபரத்தையும் செஞ்சாங்க. அவர்களுக்கு என்ன கொடுத்தாச்சு வாசிக்கிறோம். இந்த நாளில் நமக்கு தேவை கர்த்தர் நமக்காக ஜெபம் பண்ணுறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, ரோமர் 8:26 வாசிங்க. ரோமர் 8:26. ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்காக வேண்டும் செய்கிறோ இல்லையோ தெரியாது, சரியா? நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ இல்லையோ தெரியாது, அது உங்களுக்கே தெரியும். உங்களுக்காக உங்கள் நண்பர்கள் ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் உங்களுக்காக யார் ஜெபம் பண்ணுறான்? ஆமேன்னு சொல்கிறீங்க. உங்களுக்காக உங்கள் சிறையிருப்பை மாற்றும்படி கர்த்தர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறார். அல்லேலூயா. தேவன் நமக்காக ஜெபம் பண்ணுறார். நாம் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது தேவன் நம்முடைய சிறையிருப்பையும் மாற்றுகிற தேவன். மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கும் போது தேவன் நம்ம நிச்சயமே ஆஸ்வதிக்கிற தேவன். சாது சுந்தர் சிங் ஒரு மலை பிரதேசத்தில் போய் ஊழியம் செஞ்சுட்டு, பனிக்கட்டிகள் நிறைந்த அந்த மலையில் ஊழியம் செஞ்சுட்டு மாலை வெள்ள அங்கேருந்து இறங்கி வரார். சரியான பனி கட்டி பனி அந்த புயல் அடிச்சுட்டு இருக்கு. அவரும் நண்பர் 2 பேருமே ஊழியத்தை முடிச்சு வர்றாங்க.
அப்போ அங்கே வழியில் வரும்போது யாரோ ஒரு நபர் அந்த அந்த பனிக்கட்டி மலையில் உள்ள உறைஞ்சி கிடக்கிறார். அந்த பனிக்கட்டி மலையில் உள்ள கிடக்கிறார். சாது சுந்தர் சிங் அவரை பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் இருக்கிறார் சொல்லி அந்த 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 பனிக்கட்டெல்லாம் விலக்கி அவனை தூக்குறார். 2 பேருமே சேர்ந்து தூக்குறாங்க. தூக்குனா பார்த்தா அவன்கிட்ட நாடி பத்தனை இருக்குது, உயிர் இருக்குது. அப்போது சாது சொல்கிறாரு, நம்ம இவர் என்ன செய்வோம், கீழே கூட்டிகிட்டு போயிடுவோம்னு சொல்லி. ஆனால் கூட வந்த நண்பர் சொன்னாராம், இவளை கூட்டு போனால் நம்மளால் முடியாது, முதல் நம்ம உயிரை என்ன செய்யணும், தப்பிடனா அவ்வளோ பனி அவ்வளோ குளிர் இருக்குது, நம்மளே நடுங்கிட்டு இருக்கிறோம், இவனை தூக்கிட்டு போனால் நமக்கு தான் கஷ்டம்னு சொல்லிவிட்டு நீ வேணா அவனை தூக்கிட்டு போன்னு சொல்லிட்டு நண்பர் அவரை விட்டுட்டு கீழே போயிட்டான், கீழே இறங்கி போயிட்டான். ஆனால் இவருக்கும் அந்த ஆத்துமா விடுறதுக்கு மனசு இல்லை, சாக போகிற ஒரு ஆத்துமா. ஆகவே எப்படியாவது அதை காப்பாற்றணும்னு சொல்லி தன்னால் இயன்ற அளவு அவனை தூக்கி தோளில் போட்டுட்டு அந்த பனிக்கட்டி மலையிலேருந்து இறங்க ஆரம்பித்தான். அந்த பனிக்கட்டி மலையில் இறங்கும்போது இவர் உடம்பில் இருந்த உஷ்ணமும் அவர் மேலே போட்டிருந்தார் பார்த்தீங்களா தோல் மேலே, அவர் உடம்பில் அந்த உஷ்ணமும் இவருடைய உஷ்ணமும் சேர்ந்ததுனால அந்த படுத்ததுடைய அந்த வாழ்க்கையில் உஷ்ணம் ஏறி உயிர் வர ஆரம்பிச்சான். அப்போ அவன் சொன்னானா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி. அப்போ 2 பேருமே ஒருவர் மாறி ஒருவர் கைப்பிடித்து தூக்கிக்கிட்டு போட்டுட்டு கீழே இறங்கி வரும்போது பார்த்தா ஒருத்தன் கீழே விழுந்து கிடந்தானா, உயிரற்றவனா. யார் அவன்? அவனுடைய நண்பன் ஒருவன். ஒருவருக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். நீங்கள் மற்றவருக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் விடுதலை கொடுப்பார். யாரோ ஒரு அந்நியன் சொல்லி சாது சுந்தர் போகாமல் அவனை தூக்கி தோல் மேலே போட்டதுனால தான் சாது சுந்தர் உயிரும் காப்பாற்றப்பட்டது, அந்த ஆத்மாவும் காப்பாற்றப்பட்டது. எவன் ஒரு சுயநலமாய் போனானோ அவன் என்ன செய்தான், மரித்து போனான். ஏதோ அந்த நாளின் காலை வெல்ல கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார், உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். பாவம் சிறையிருப்பது தேவன் நிச்சயமாய் மாற்றுவார். உங்களுடைய வாயின் வார்த்தைகள் விசுவாசமுள்ள வார்த்தை இருக்கும்போது ஆஸ்வாதமாக இருக்கும். அதே அவிசுவாசமுள்ள வார்த்தை இருக்குமானால் அது மகா வேதனையை கொண்டு வரும். அதையும் தேவன் மாற்ற வல்லவர். 3வது காரியமாய் ஜெபிக்கும் போது தேவன் நிச்சயமாய் மாற்றுகிறவர். என்ன சொல்லிப்போமா, இன்றைக்கி இந்த செய்தி பற்றி ஷாலினிக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. நேற்றே அவளுக்கு பைபிள் போர்ஷன் கொடுத்தாச்சு. சவரச வேத பாடம் எப்பவுமே முதல் கொடுத்துருவேன், கொடுத்துட்டேன். ஒரு பைபிள் போர்ஷன் மாசு பார்த்துருப்பான்னு பார்த்தாலாம் இல்லைன்னு தெரியாது. ஸோ இன்றைக்கி எடுத்த அந்த பாட்டு கவியை மாட்டும் பார்க்க போகிறோம். இழந்ததிலிருந்து சிறந்தது பணத்திலிருந்து வருமே, 2 மடங்காய் வருமே, அவர் கர்த்தருந்து வருமே. அந்த கவியை பாடி ஜெபம் பண்ணி முடிப்போம். கர்த்தருடைய வார்த்தையின்படியே தேவன் நிச்சயமாய் இழந்து போன யோபுவுக்கு திறந்ததை தேவன் பார்த்தது கொடுத்தது போல கர்த்தர் உங்களுக்கும் என்ன செய்வார், நிச்சயமே கொடுப்பார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா, சத்தமாக கறந்துட்டோமா தேவனுக்கு. ஆண்டவர் நிச்சயமா எனக்கும் பரத்திலிருந்து தேவன் நன்மையை தருவார். தேவன் பார்த்தது தேவன் நன்மையான ரெட்டிப்பான மடவை தேவன் நிச்சயமாய் தருவார். ஆக்சுவலாக இந்த பாட்டு கிட்டத்தட்ட 4 வாரமாக அவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு 4 வாரம் 1 மாதம் முன்னாடி அந்த பாட்டு கேட்டோம். அப்போருந்து இந்த பாட்டை பாடணும் முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க. 1 வாரம் பாடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் இன்றைக்கி வச்சுருக்காங்க. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துறது நீங்கள் பார்க்க முடியும். இழந்ததிலும் சிறந்தது பரத்திலிருந்து வருமே, 2 மடங்காய் வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. இழந்ததிலும் சிறந்தது பரத்திலிருந்து வருமே, 2 மடங்காய் வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. இழந்ததிலும் சிறந்தது பரத்திலிருந்து வருமே, 2 மடங்காய் வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்தில்
கரத்திலிருந்து வருமே, பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே, பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே, இருமடங்காய் 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 வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்களோடு பேசின அப்பா தகப்பனே, நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. யோபுடைய புஸ்தகத்திலிருந்து ஆண்டவரே அப்பா, யோபுடைய முன்னிலைமையை காட்டிலும் அப்பா அவனுடைய பின்னிலைமையை நீர் ஆசிர்வதித்தீர். அது எதனால் ஆசிர்வதித்தீர் என்று தகப்பனே அப்பா சிந்தித்த 3 குறிப்புகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. யோபுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே அப்பா தகப்பனே எத்தனையோ அதிகாரங்கள் அப்பா தகப்பன நண்பர்கள் அப்பா தகப்பன சம்பாசிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் கேட்டும் ஆனால் அதே நண்பர்களுக்காக யோபு ஆண்டவரே வேண்டுதல் செய்த போது யோபுடைய சிறையிருப்பை ஆண்டவரே நீர் மாற்றினீர் ராஜா. ஆண்டவரே தகப்பனே அப்பா பிசாசானவன் சோதித்தான் என்று ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பார்த்தாலும், ஆனால் அந்த சோதனைக்கு யோபுடைய பயம் ஒரு காரணமாய் காணப்பட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ராஜா எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா தகப்பனே அநேக விதமான பயங்கள் ஆண்டவரே பிசாசானவன் கொண்டு வந்தாலும் அப்பா தகப்பனே நாங்கள் பயப்படாதபடியாக நாங்கள் பாடினது போல பயமில்லையே பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கவும், அவிசுவாச வார்த்தை எங்கள் வாயிலிருந்து வராதபடியாக தேவரீர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாகவும் ஆண்டவரே யோபுவை போல ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அப்பா தகப்பனே விடுதலை உண்டு என்பதை அப்பா இந்த நாளிலே நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் தகப்பனே ஜெபத்திலே தரித்திருக்க, விசுவாசத்தோடு தரித்திருக்க, ஜீவனுள்ள வார்த்தைகளை பேச ஆண்டவரே தகப்பனே அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக அனைத்திலும் காட்டிலும் ஆண்டவரே நீதாமே எங்களுக்காக அப்பா பிதான் பரிந்து பேசுகிறவர்களாக இருப்பதற்காக, பெருமூச்சோடு எங்களுக்காக ஜெபிப்பதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆஸ்வதிங்க அப்பா. அந்த வார்த்தையை ஆண்டவரே இருதயத்தில் எழுதி வைத்துக்கொண்டு அதை அப்பியாசப்படுத்த ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜன். உடைய காலத்தில் ஒப்பிடுகிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் சமாதானமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் மனோடும் என்றும் என்றும் கர்த்தருடைய வருதும் காணப்படுவதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா.